தமிழையும் தமிழ் மொழி சார்ந்த நிகழ்வுகளையும் ஆண்டுதோறும் பல்வேறு நிகழ்வுகளாக நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்று புரட்சி கவியினுடைய பிறந்த தின சீரோடும் சிறப்போடும் தொடங்கி இருக்கின்றது. இந்த இனிய நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக வருகை புரிந்திருக்கின்ற 31வது பகுதியினுடைய மாமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு ஆர் வைரமுத்து ஐயா அவர்களையும் வைரமுருகன் ஐயா அவர்களையும், மேலும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துடைய முன்னாள் இயக்குனர் பெருந்தகை மரியாதைக்குரிய முனைவர் ஆர் விஜயராகவன் ஐயா அவர்களையும் மற்றும் நமது நிர்வாகிகளையும் வருக வருக என வரவேற்று தொடர்ந்து படத்திறப்பு நடைபெறுகிறது. முதலாவதாக வள்ளுவனுடைய திருவுருவ படத்தை அந்த பக்கம் நமது மாமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய வைரமுருகன் அவர்கள் திறந்து வைத்து மரியாதை செலுத்துகிறார். உலக மொழிகளிலேயே ஆங்கிலத்திலே அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட நூல் திருக்குறள். அப்படிப்பட்ட திருக்குறள் தந்த வள்ளுவனை நாம் போற்றுகிறோம். தொடர்ந்து நமது பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் இயக்குனர் ஆர் விஜயராகவன் ஐயா அவர்கள் இன்றைய நாளினுடைய பிறந்த நாள் நாம் விழா கொண்டாடி கொண்டிருக்கும் பாரதிதாசனுடைய திருவுருவ படத்தினை திறந்து வைத்து சிறப்பு செய்கின்றார். புதுச்சேரியிலே பெரும் செல்வந்தர் குடும்பத்திலே பிறந்த பாரதிதாசன் தமிழ் மீது கொண்ட அவாவில் புதுச்சேரியிலே தொடக்கப்பள்ளி பயின்று தொடர்ந்து கால்கே பல்கலைக்கழகத்தில் பயின்று தமிழாசிரியராக தமது வாழ்வினை தொடங்கியவர். மேலும் இன்றைய காலகட்டத்திலே தேர்தல் ஜுரம் இருப்பது போல அப்பொழுதும் அவர் சட்டப்பேரவை உறுப்பினராக புதுச்சேரியிலே தேர்வு செய்யப்பட்டவர். அப்படிப்பட்ட பாரதிதாசன் புரட்சி கவி என புகழப்பெற்றவர். அவரது தமிழ் இலக்கியங்கள் தமிழ் கூறும் நல்லுலகம் இருக்கும் வரை என்றென்றும் நிலைக்கும். அப்படிப்பட்ட புரட்சி கவியினுடைய பிறந்த நாளை நாம் இன்று சீரோடும் சிறப்போடும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம்.
தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்களுக்கு கௌரவிக்கும் நிகழ்வு. நமது அழைப்பினை ஏற்று வருகை புரிந்திருக்கின்ற மாமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு நமது சிவலிங்கம் ஐயா அவர்கள் நல்லாடை அணிவித்து கௌரவிக்கிறார். இங்க பாருங்க, அப்படியே இங்க பாருங்க. தொடர்ந்து பல்கலைக்கழகத்தினுடைய மேலாள் இயக்குனர் அவர்களுக்கு நமது வள்ளியப்பன் ஐயா அவர்கள் சிறப்பு செய்கிறார். இங்க பாருங்க, பாருங்க ஐயா, அப்படியே இருங்க ஐயா. தொடர்ந்து இந்த கோடையில்